நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. உயிரெழுத்து என்னென்ன? ஆனா ஆவன்னா? ஆமா. ஈனா? ஈயன்னா? ஈயனாவுல புள்ளி இருக்கா இல்லையா? ஈயனாவுல வந்து இல்லையா? இருக்குன்னு தான் சொல்றேன். 2 புள்ளி இருக்குல்ல, 1க்கு 2 இருக்கு இல்லைன்னு சொல்றீங்களே, அதனால கேக்குறேன். அங்க மெய்யெழுத்துல மட்டும்தான் புள்ளி இருக்கணும். இருக்கு. ஆனா உயிரெழுத்துலயும் புள்ளி இருக்கு. ஏன் புள்ளி இருக்கு? அங்கதான் விஷயம் இருக்கு. காரணம் என்ன? ஈ என்று சொல்லி பாருங்கள். ஈன்னா பறக்கிற ஒரு உயிரினம். அடுத்து ஈ அப்படின்னா குடுன்னு அர்த்தம். சொல்லி கொடுக்குது பாருங்க பிள்ளைகளுக்கு எப்படிலாம் தத்துவத்தை சொல்லி கொடுத்தவர்கள். நீங்க தும்மல் வருதா உங்களுக்கு? ஆமா. தும்முறீங்கல்ல? ஆமா. தும்முனோன்னு என்ன சொல்லுவான்? அம்மா அப்பான்றான். ஏன் அம்மா அப்பான்னு சொல்லணும்? தும்முனா ஏன் அம்மா அப்பா சொல்லணும் சொல்லுங்க பாப்போம். ஏன் தும்முனோன்னு அம்மா அப்பான்னு ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும் அம்மான்னு? ஒரு அம்மா நேற்று காரைக்குடி பேருந்து நிலையத்தில் வந்துடலான்னு வந்தேன் மதுரைக்கு வர்றதுக்கு ஒரு அம்மா ஒரு பையனை போட்டு அடியே தண்டம்னு அடிக்கிறான். ஏம்மா அப்படி போட்டு அடிக்கிறா? பச்சை பிள்ளை, அவன் என்ன தப்பு பண்ணானுக்கிறேன், உனக்கு தெரியாது போயான்ட்டா. தெரியாம தாம்மா கேட்குறேன்னு சொல்லுன்னு. அவள் சொல்கிறா, நான் எவ்வளோ செலவு பண்ணி இவனை படிக்க வைக்கிறேன், இவன் என்னை வந்து மம்மின்னு கூப்பிட்றேன், சரி அம்மானு கூப்பிட்றேன் அப்படிங்கிறான். அம்மானு கூப்பிட்டது அந்த அம்மாவுக்கு தாங்கலை, மம்மின்னு கூப்பிடுறதுன்னு போட்டு அடிக்கிறான். ஆமாம், எல்லா பிள்ளையும் மம்மின்னு கூப்பிடுது, இவன் மட்டும் அம்மானு கூப்பிட்றேன். கூப்பிடலாமா? ஏம்மா மம்மின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை கூப்பிடணும் மம்மின்னு. ஏன்? மம்மின்னா உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னா உயிரற்ற உடலுக்கு பேர் தான் மம்மி, பதப்படுத்தப்பட்ட பிணம்னு பேரு. அப்படி புணமாவா பேர் வச்சுக்கிறேன்னு வேண்டாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னே மம்மின்னு தான் கூப்பிடும். அவர் வீட்டுக்காரர் அங்கிட்டு வந்தார். ஐயா, அவளோட வாதம் பண்ணாதீங்க, கொஞ்ச நாளாக நல்லா இருந்தவ இப்போ புணமா தான் திருறான், நட புணமா, அதனால அவன் மம்மினே கூப்பிடட்டும்னாரு அவர்.